பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது உலகத்திலே முதல் அமைக்கப்பட்ட ஒரு பிரேயர் டவர், ஒரு ஜெப கோபுரம். அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியின் மத்தியில இந்த ஜெப கோபுரம் அமைந்திருக்கிறது. தேவ மனிதர் ஓரல் ராபர்ட் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்த பிரேயர் டவர் கட்டப்பட்டு இங்கே ப்ரேயர் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஜெபிக்கலாம், தனியா ஜெபிக்கலாம், ஒரு குழுவாக ஜெபிக்கலாம். இங்கே எப்பொழுதும் ஜெபிப்பதற்கு வசதியாக இந்த பிரேயர் டவர் கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே அன்மையான தேவ மனிதர் ஓரல் ராபர்ட் ஒரு அழகான வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. Do you want God's guidance for your life and direction for your future? Listen and listen again and listen today. நீங்க கவனிங்க, கேளுங்க என்பதாக சொல்லுகிறார். என்ன கேட்கணும்? ஆண்டவர் பேசுவதை கேட்பாரு, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பாரு. அதுலதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கான கைடன்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதாக. அதனால்தான் இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வேத வசனம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வசனத்தை நீங்க கேட்கணும், அதன் மூலமாய் கர்த்தர் கைடன்ஸ் கொடுப்பார் என்று. அது மாத்திரம் இங்க ஒரு அழகான வேத வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். அது மாத்திரல்ல, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஓரல் ராபர்ட் என்ற தெய்வ மனிதர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது மாத்திரல்ல, ஆண்டவர் சொல்லுவதை கவனித்து கேட்கிற ஒரு அனுபவம் உள்ளவராயிருந்தாங்க. அவங்களுக்கு தான் தேவன் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தார். ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து வரப்போகிற சந்ததி வாலிபர்களுக்கென்று அவருடைய எதிர்காலத்திற்கென்று ஒரு அருமையான யூனிவர்சிட்டியை ஸ்தாபிக்கும்படி அவங்க தேவனுடைய குரலை கேட்டதுனால இந்த பிரம்மாண்டமான பெரிய கேம்பஸை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவ மனிதர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த மனிதர் மூலமாய் தேவன் கொடுத்த தரிசனம் இன்னும் தொடர்ந்து நிறைவேறி கொண்டே வருகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார், உங்களுக்கு செய்வார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். இன்றைக்கு இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேடி வருகிறது. தேவ சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்திருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள், கேளுங்கள். ஆண்டவரே, நான் கூப்பிடுகிறேன், என்னோட பேசும். நீ செய்ய போகிற பெரிய காரியம் என்ன? என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்? நீங்க கேட்டு பாருங்க. அழகாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நீங்க தடுமாறி கொண்டிருக்கிற காரியத்துல கொஞ்சம் நிதானமாய் அமர்ந்து ஆண்டவர் சொல்லுவதை கவனிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளுவேன், பெரிய காரியத்தை அறிவிப்பேன்னு சொன்னீங்க. இந்த மகன், இந்த மகள் இன்றைக்கு நோக்கி கூப்பிடுகிறதுனால பெரிய காரியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.